வணக்கம் மக்களே. ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் ரைடு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஃபஸ்ட் ரைடுக்கு அப்புறமா மைலேஜ் எவ்வளோ இருக்குது, ஹீட்டிங்லாம் எப்படி இருக்குது, அப்புறம் பின்னாடி உட்காந்துட்டு போகிற கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குது, அதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இன்றைக்கி அதெல்லாம் பார்த்துருவோம். ப்ளஸ் இப்போ நான் பார்த்தீங்கன்னா பைபாஸில் நிற்கிறேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரியிலேருந்து நாங்கள் இப்போ சேலம் போக போகிறோம். சேலம் வந்து முத்துமலை முருகர் கோயில். சும்மா அப்படியே ட்ராவல் விளாக் மாதிரி ஃபஸ்ட் டைம் இது பாருங்கள். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கு. போகிற வழியில் இதுதான் ஃபஸ்ட்டு டோல்கேட், தொப்பூர் டோல்கேட். தொப்பூர் ரோடு ஃபுல்லாக பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி செம்ம அழகாக இருக்கும். அதே மாதிரி டேஞ்சரும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லாரிங்க தான். பயங்கரமாக ஃபுல்லாக லாரி மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி செம்ம டேஞ்சர். நான் ஃபஸ்ட்டில் சொன்னேன், போகிறப்ப பார்த்து போங்க. இந்த பக்கம் தொப்பூர் ரோடு வந்து நீங்கள் யூடியூப்பில் அடிச்சிங்கனாலே வரும். செம்ம டேஞ்சரான ரோடு இது. இந்த ரோடு பார்த்திங்கன்னா எப்பயுமே டிராஃபிக் தான். டிராஃபிக் இல்லைன்னா ஆச்சரியம், டிராஃபிக் இருந்தால் ஆச்சரியமே கிடையாது. இந்த ரோட் பக்கம் போகிறவங்களுக்கு தெரியும், இந்த சைடில் இருக்கவங்களுக்கு. அதே மாதிரி ரொம்ப டேஞ்சர். எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும் இந்த பக்கம். ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு ஒரு சின்னதாக டீ பிரேக். நமக்கு டீ காஃபி பழக்கம் இல்லை, அதனால் தம்பிக்கு மட்டும் டீ வாங்கியாச்சு. அவ்வளோதான். டீ பிரேக் முடிச்சுட்டு அடுத்து திருப்பி வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அடுத்ததாக 2வது டோல்கேட் ஆரம்பம் ஆயிடுச்சு. சேலம் கிட்ட வந்துட்டோம். சேலம் ரீச் ஆயாச்சு. சேலத்துலேருந்து அப்படியே நேராக ஆத்தூர் ரோடு எடுத்தோம்னா அந்த கோயிலுக்கு போயிடலாம், முருகர் கோயிலுக்கு. போகிற வழி ஃபுல்லாக சுற்றி மலை தான். எங்கள் சைடு தருமபுரி சேலம் ஃபுல்லாக மலை. சூப்பராக இருக்கும் ரைடு போனீங்கன்னா. புல்லட்டில் தான் போகணுன்னு இல்லை, நீங்கள் எந்த வண்டியில் ரைட் போனாலுமே பயங்கரமாக இருக்கும். அப்படியே போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஏதோ கோயில் விசேஷம் போல் சரியான கூட்டம். அடுத்ததாக 3வது டோல்கேட் வந்தாச்சு. தருமபுரியிலேருந்து வரணுன்னா அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு 3 டோல்கேட் நீங்கள் தாண்டி தான் போகணும். கோயிலோட என்ட்ரன்ஸ் ஆரம்பம் ஆயிடுச்சு. என்ட்ரன்ஸ்லேருந்தே முருகர் சிலை தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் யூடியூப் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் போகிற வழி ஃபுல்லாக கோயில் கிட்ட வரையும் வீடியோ எடுத்துகிட்டே போகலாம். இங்கே வந்து பைக் பார்க்கிங்லாம் ஃப்ரீ தானா? அது ஒரு ப்ளஸ்ஸு. கார் பார்க்கிங் ஃப்ரீ தானா? ஓகே. கோயிலோட அழகை ரசிச்சுக்கோங்க. நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது கோயில் சிலை. தம்பி பாருங்க, வீடியோ எடுக்கிற தம்பி. இப்போ நான் எடுக்கிறேன் அவரை. பாடுறா, இந்த பக்கம் திரும்பி பாடுறா. ரீல்ஸ் எடுக்கணுன்னா எடுத்துக்கோங்க. முருக பக்தர்லாம் சூப்பராக இருக்குங்க என்ட்ரன்ஸ்லேருந்து நடக்கும் போது. நல்லா வியூஸ் வெறித்தனமாக இருக்குது. நாம் மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய பேர் வீடியோ எடுக்கிறாங்க. இதுதான் காமனாக நான் எப்பயும் கொடுக்குற போஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் போர்டு வச்சுருக்காங்க. செல்லுமொழி பாருங்கள், இங்கே தான் இருக்குது. வீடியோவில் என்னையை மட்டும் பார்க்காதீங்க. என்னையை பார்த்தா போர் அடிச்சதுன்னா அப்படியே தம்பியும் கொஞ்சம் நேரம் பார்த்துனே வாங்க. நிறைய கடைங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை. இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறது இடம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால இவ்வளோ கூட்டமாக இருக்குது. நாளைக்கெலாம் இன்னும் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் இப்போ மே எண்டு முடிய போகுது, அதனால் நிறைய பேர் வந்திருக்காங்க.
கோயில் உள்ள நுழைஞ்சிங்கன்னா நிறைய கடைங்க இருக்குது. அப்படியே இங்கேருந்து பாருங்கள் முருகர் சிலை தெரிய ஆரம்பிச்சிடும். ரோட்லேருந்தே முருகர் சிலை தெரிய ஆரம்பிச்சிடும். இதுங்க பார்த்திங்கன்னா உள்ளே வந்தப்புறம் அடுத்து இது நடந்து போகிற பாதை. இங்கே பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிள்ளையார் சிலை தெரியுது. இங்கே பாருங்கள். அடுத்து இதை முடிச்சுட்டு நேராக படி ஏறி போனாங்கன்னா அந்த முருகர் சிலைக்கிட்டே போயிடலாம். பார்த்தீங்கன்னா தேன் கூடு அங்கே இருக்குது. கரெக்டாக சாமியோட கையில் தேன் கூடு கட்டியிருக்கு, மலந்தேன். கிட்ட நின்று பாருங்கள், அழகு சும்மா கும்முன்னு இருக்குது. ஹைட்டு செம்ம ஹைட்டு. நீங்கள் ஹைட்டாக முருகர் சிலையை மலேசியாவுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, சேலத்தில் வந்தீங்கனாலே பயங்கரமாக இருக்குது. முருகர் பாருங்கள் மூலஸ்தானத்துக்கு உள்ள. இது பார்த்திங்கன்னா முருகரோட பேக் சைடு வியூ. பின்பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. அப்படியே அடுத்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தாங்கன்னா சைடு வியூ. இது சைட்லேருந்து பார்க்குற முருகரோட வியூ. அவ்வளோதான், கோயில் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் போயிட்டு எல்லாம் கோயில் வீடியோ ஃபுல்லாக காட்டிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி பற்றி தான் பேச போகிறேன். வண்டி வந்து சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லோக்கலில் வந்து 35 கொடுக்குது. செகண்ட் கியர் தேர்ட் கியரில் ஓட்டி பார்த்துட்டு 35. லாங் வந்து இன்னும் செக் பண்ணல. நான் வீட்டுக்கு போய் நிற்கும் போது கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி தான் பெட்ரோல் போட்டிருக்கேன். லாங்கோட மைலேஜ் நான் சொல்லிடுறேன். அப்புறமா ஹீட்டு கேட்டிங்க கொஞ்சம் பேர். அதுவும் இல்லாமல் இந்த வந்து ஏர் கூல்டு இன்ஜினுங்கிறதுனால இதில் வந்து ஹீட் வந்து எப்பயுமே ரெடியூஸ் ஆகாது. சில பேர் வந்து சர்வீஸ்க்கு அப்புறம் அது சும்மா ஒரு மித்து. ஆனால் வந்து ஏர் வந்து ஏர் கூல்டுங்கிறதுனால எப்பயுமே ஹீட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் சைலன்சர் பற்றி பேசணுன்னா, சவுண்டு இப்போ வரைக்கும் எதுவும் டிஃப்ரெண்ட் இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்குது சவுண்டு ஃபஸ்ட் சர்வீஸ்க்கும் இப்போக்கும். அதே மாதிரி வண்டியோட ஸ்மூத் ஓட்டும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது, ரொம்ப இல்லை, சும்மா ஒரு கொஞ்சம். சவுண்ட் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் வந்து நான் இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு 90 கிட்ட ஓட்டி பார்த்தேன். நான் 100லாம் தொடலை, ஏன்னா புது வண்டி. 90ங்கிறதே அதிகம் தான். செகண்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 60 to 80 மெயின்டைன் பண்ணலாம். அப்போ தான் மைலேஜ் கரெக்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு 500 பார்த்திங்கன்னா 60 தான் அதிகபட்சமே ஓட்டினேன். அப்போ தான் அதனால தான் எனக்கு அப்போவே பார்த்திங்கன்னா 30லேருந்து 32 கொடுத்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 60 to 80 மெயின்டைன் பண்ணுறேன். எனக்கு இப்போ பார்த்திங்கன்னா அதான் சொன்னேனே 35 to 40. லோக்கலில் 35 அப்படின்னா நம்ம NHல 40 எதிர்பார்க்கலாம். அதுவும் நான் உங்களுக்கு கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுறேன். அப்புறம் நான் வந்து எப்படி சொல்கிறது, சீட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கர கம்ஃபர்டபுள் இருக்குது. ஆனால் ஒரு 100 கிலோமீட்டர் வந்து நீங்கள் கண்டினியூவாக ஓட்டினீங்கன்னா பேக்கில் வந்து லைட்டாக எரியும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு நீங்கள் வேணால் ஒரு லைட்டாக அந்த மாதிரி டைமில் நின்று வண்டியை ஓட்டிக்கோங்க, ஒரு 5 நிமிஷம் ஸ்டாப் பண்ணி. மற்றபடி பேக் பெயினுங்கிற பிரச்சனை கிடையாது. சீட்டோட கொஸ்டின் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான், ஒரு 100 கிலோமீட்டர் கண்டினியூவாக ஓட்டி பார்த்திங்கன்னா லைட்டாக பின்னாடி பேக்கில் எரியும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது காமனாக நம்ம எப்படி சொல்கிறது, எல்லாத்துக்குமே சீட் குஷன் ஒரே மாதிரி வராது. மற்றபடி ட்ராபேக் எதுவும் கிடையாது. நான் அடுத்து உங்களுக்கு வந்து வீட்டுக்கு போயிட்டு வண்டி நிறுத்திட்டு ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன், மைலேஜ் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு. இன்னும் ஏதாச்சும் பாயிண்ட் விட்டுறதா நான் இன்னும் அங்கே போய் மீதி கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. நான் வீட்டுக்கு போயிட்டு இன்னும் வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் இருக்குது. 35க்கு மேலே எவ்வளோ வருதோ நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்துருக்கு எனக்கு.